ஃபர்ஸ்ட் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. ஒவ்வொரு வாரமும் இந்த ஷோல புதுசா ரிலீஸ் ஆகிற படங்களோட ரிவ்யூஸ், அது மட்டும் இல்லாம ஆடியன்ஸ் அந்த படங்களை பத்தி சொல்ற விமர்சனங்கள், அந்த படத்தோட பிளஸ் மைனஸ் மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம ஷோல பார்த்துட்டு வரீங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா, திரையில வெற்றிகரமா போயிட்டு இருக்கிற நெடுஞ்சாலை படம். எப்படி இருக்கு? படம் சூப்பரா இருக்கு. சூப்பரா எப்படி இது வந்து டைரக்டரோட ரெண்டாவது படம், முதல் படம் பார்த்தீங்கன்னா சில்லுனூருக்காக சூப்பர் படம். படத்தை விட சூப்பர் ஹிட் படம். அவ்வளோ சூப்பர் ஹிட் படம். சூப்பரா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த படம் வந்து நாளை தலைமுறைக்கு நல்ல படம். நல்ல கதை அம்சமுள்ள படம். மற்ற பருத்தி வீரரை விட ரெண்டாவது பருத்தி வீரர்னு சொல்லணும். படம் நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கு. நான் படம் பார்த்தேன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஒரு 10 வருஷத்தில் இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான படம் வந்தது ரொம்ப என்டர்டைன்மெண்ட் வந்து பார்த்தேன், அவ்வளோதான். ஓகே, டிஃப்ரெண்ட் நீங்கள் எந்த மாதிரி இருக்கு படம்? டிஃப்ரெண்ட் என்ன? ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்டோரி, அதை ரொம்ப ஹேண்டில் பண்ணி இன்னைக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க. அந்த படத்தில் நடித்த அந்த மங்கா கேரக்டர், அந்த பொண்ணு ரொம்ப அருமையாக பண்ணிருக்கு. டைரக்ஷன் லெவலில் ரொம்ப டாப்பாக பண்ணியிருக்காங்க. போரே அடிக்காது படம், அவ்வளோ அருமையாக இருக்குது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மங்கா கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி யாருமே இது வரைக்கும் கேரக்டர் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் நான் பார்த்த வரைக்கும். ஆனால் இனிமேல் பார்க்குற என் ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருமே சொன்னாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது, மங்கா கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குது, ட்ரெய்லரை பார்த்தப்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நெடுஞ்சாலை இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில்லுனூரு காதல் சொல்லிட்டு ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி கொடுத்திருந்தாரு. அதை தொடர்ந்து இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு டிஃப்ரெண்டான சப்ஜெக்டாக அமைஞ்சிருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னு பார்ப்போம். அதாவது சில்லுனூரு காதலுக்கு அப்புறம் என்னுடைய அடுத்த படம் இந்த நெடுஞ்சாலை. ஒரு கேப்க்கு அப்புறம் வர ரிலீஸ் இது. சில்லுனூரு காதல் வந்து ஒரு அர்பன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் ரொமான்டிக் விஷயங்கள் ஹேண்டில் பண்ணியிருந்த படம். இந்த படம் வந்து ஒரு ஹைவே விட்டு வாழ்க்கையை நடத்துகிற பல பேருடைய வாழ்க்கையை வந்து டீல் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம். ஸோ ரெண்டுமே வந்து கான்ட்ராஸ்டான ஒரு விஷயமா இருக்கும். அதாவது சில்லுனூரு காதலை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து நெடுஞ்சாலையில் பார்க்கக்கூடாது. நெடுஞ்சாலை இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் கான்செப்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் ஐடியா. இந்த படம் வந்து ஒரு 3 காலகட்டத்தில் எடுத்திருக்கோம். அதாவது 60s, 80s அண்ட் ப்ரெசன்ட். ஸ்க்ரீன் பிளே அப்படி தான் இருக்கும். ஸோ சாங்ஸ் கேம் வெரி குட். சாங்ஸ் ஆர் ஆல்ரெடி ஹிட். இட் கேம் அவுட் வெரி குட். அண்ட் இந்த படத்தினோட ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ஸுமே வந்து ஏதாவது இன்னோவேட்டிவாக புதுசாக இருக்கணுன்றதுக்காக ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ ஐ திங்க் வி ஆர் சக்சீட் இன் தட். எல்லாரும் என்கிட்ட கேட்குற விஷயம் தான், ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் வந்து சூர்யா மாதிரி ஒரு பெரிய ஸ்டாரை வச்சுட்டு பண்ணிவிட்டு இப்போ ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாரை வச்சு பண்ணுறோம் அப்படின்ட்டு. அதாவது கதைக்கு எது தேவையோ அதுதான் ஃபஸ்ட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். அது அந்த படத்துக்கு கண்டிப்பாக சூர்யா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது ஒரு நியூ ஃபேஸ் வச்சு பண்ண முடியாது. பட் இந்த கதையை வந்து ஒரு நியூ ஃபேஸ் வச்சு பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அந்த கதையை மையப்படுத்தி தான் எல்லாமே. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி எல்லாமே நியூ ஃபேஸஸாக நான் போயிருக்கேன் இந்த படத்துக்கு. இந்த படத்தோட கேமராமேன் வந்து ராஜ்வேல் ஒளிவீரன் இஸ் ஒன் ஆஃப் மை க்ளோஸ் படி. அண்ட் அவர் வந்து இந்த படத்தோட பீரியட்னு சொன்னால் தெரியக்கூடாது, படம் பார்க்கும்போதே தெரியும் இது பீரியட் ஃபிலிம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக ஒரு 5 டெஸ்ட் ஷூட் ஃபஸ்ட்டு நாங்கள் ரன் பண்ணோம். 5 டெஸ்ட் ஷூட் பண்ணி எந்த டோனில் போகலாம், எந்த மாதிரி லுக்கில் போகலாம் அப்படின்றத செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் மெயின் ஷூட்டை இந்த படத்தில் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இட்ஸ் கம் அவுட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன். தியேட்டரில் போய் படம் பாருங்கள். ஏன்னா படத்தோட பெரும்பகுதியை வந்து நாங்கள் நைட்டில் ஷூட் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் தியேட்டரில் பார்த்தா தான் அதை ஃபுல்ஃபில்லாக உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். இந்த படத்தோட பாடல்கள் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த படத்தோட கதைக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தோட பாடல்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. சத்யா தான் இந்த படத்துக்கு மியூசிக் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கேயும் எப்போதும், தீயா வேலசனகுமார் போன்ற படங்களில் சூப்பரான சாங்ஸ்லாம் கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வெரைட்டியான சாங்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. ஓகே, இந்த படத்தை பற்றியும் இந்த படத்தோட பாடல்களை பற்றியும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். கிருஷ்ணா சாரோட ரெண்டாவது படம், அவரோட செஞ்சு ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் என்ன மியூசிக் டைரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணது கிருஷ்ணா சார் தான். ஸோ இந்த படத்தில் வந்து மணி அமுதவன் அண்ட் கார்த்திக் நேதா 2 பேரும் பாடல்கள் எழுதியிருக்காங்க. பாடல்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ படமும் கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். நல்லா பண்ணியிருக்காங்க, ஃபீல் பண்ண வச்சுருக்காங்க. கிளைமேக்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ண வச்சுருக்காங்க. கிளைமேக்ஸில் இப்படி ஒரு உலகம் இருக்குன்றத இந்த படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அப்படி ஒரு ஃபீல் பண்ண வச்சுருக்காங்க. அந்த ஹைவேஸில் வந்து இப்படி ஒரு சம்பவம்லாம் நடக்குது அப்படிலாம் இருக்காங்கன்றத ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. முழுக்க ஹைவேஸில் நடக்கிற கதையாக அமைஞ்சு. ஆமாம், கதையாக அமைஞ்சிருக்கு. அதில் ஒரு லவ் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுற லவ்வாக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க படம். ஓகே, இந்த படத்தில் நடிச்ச இன்னொரு ஆக்டர் வந்து பேசியிருக்காரு. ஓகே சார், படம் எப்படி சார்? ரசிகர்களோட உட்காந்து படம் பார்த்துருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? என் பேர் கண்ணன் பொன்னையா. இந்த படத்தை ரசிகர்களோடு உட்காந்து பார்த்தேன். எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஒவ்வொரு சீனுக்கும் கை தட்டினாங்க. ஓகே, இந்த படத்தில் உங்களோட கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். நான் இன்னும் படம் பார்க்கல, அதுக்காக தான் கேட்குறேன். படம் எப்படி உங்களோட கேரக்டர் எப்படி இருக்குது? இந்த படத்தில் குரு அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அந்த கேரக்டர் கூட எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரசிகர்களோட உட்காந்து பார்த்தீங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணீங்களா?
ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரசிகர்களோட உட்காந்து பார்க்கும்போது நாம் ஷூட்டில் இருந்திருப்போம், அது இந்த சீன் இப்படி வரும் அப்படின்னு நினச்சி எடுப்போம். ஆனால் இங்கே ரசிகர்களோட உட்காந்து பார்க்கும்போது ரசிகர்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அப்போ பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தெரியல, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. மற்ற கஷ்டங்கள் வந்து இதில் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு சார். அதாவது நீங்கள் கஷ்டப்பட்டாலும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்திருக்கு, வெளியே வந்திருக்கு. ஓகே, ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ ஃபார் எங்கள் கூட பேசுனது. தேங்க்யூ. எல்லா ரசிகர்களும் கண்டிப்பாக படத்தை பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். படம் சூப்பராக இருக்குது. ஹீரோ சூப்பராக நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் ஹீரோவுக்கு இல்லை, இதுக்கு முன்னாடி 2 படம் பண்ணியிருக்காரு. படம் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஹீரோயின் சூப்பராக அழகாக இருக்காங்க, நல்லா இருக்கு. யாருக்காக படம் பார்க்க வந்திருக்கீங்க? ஹீரோக்காக, ஹீரோயின்காக, இல்லை டேரக்டருக்காக பார்க்க? டேரக்டருக்காக படம் பார்க்க வந்திருக்கேன். ஹீரோ ஃபர்ஸ்ட் சூப்பராக பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி சில்லுனர் காதல் படம் பார்த்துட்டீங்களா? பார்த்துருக்கேன். ஓகே, அந்த படம் வந்து ஃபுல்லாகவே ஒரு சிட்டி சப்ஜெக்ட் அமைஞ்சிருக்கும். இந்த படம் எப்படி இருக்கு? ஃபுல்லாக காட்டுக்குள்ள எடுத்த மாதிரி இருக்குது. ஹைவேஸில் காட்டுக்குள்ள எடுத்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது படம். ஃப்ரெஷ் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. புது கதையாக பார்க்குற மாதிரி இருக்கு. ஆமாம், புது கதையாக பார்க்குற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. ஓகே, பாடல்கள் பற்றி சொல்லுங்கள். பாடல்கள் வந்து மியூசிக் வந்து நல்லா இருக்குது. எல்லா படமுமே அருமையாக இருக்குது. நெடுஞ்சாலை இந்த படத்தில் லீடரில் நடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரி. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெட்டை சுழி, மாலை பொழுதின் மயக்கத்திலே போன்ற படங்கள் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ஒரு சூப்பரான கெட்டப்பில் வந்திருக்காரு. ஓகே, இந்த படத்தை பற்றி இந்த படத்தோட ஆக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். 2.5 வருஷமாக டோட்டல் க்ரூ இந்த படத்துக்காக ரொம்ப கடுமையாக பிழைச்சிருக்கோம். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா இட்ஸ் பீரியட் ஃபிலிம். அதுக்கப்புறமா ஒரு 60s 80s கரண்ட் ஒரு 3 பீரியட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல் உங்களுக்கு இருக்கும். அண்ட் ரொமான்ஸ், அசிடிஸ், ஆக்ஷன் ரொம்ப ஒரு மற்ற படங்கள் வந்து வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் சத்யா சார் மியூசிக் ரொம்ப எங்கேயும் எப்போதுக்கு அப்புறமா has given a beautiful album. So thanks to Satya sir and முக்கியமாக ராஜவேல் ஒலிவரி சார். எல்லோரும் படம் பார்த்துட்டு ராஜவேல் ஒலிவரி சாருடைய சினிமோகிராஃபி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அண்ட் த டைலாக் ரைட்டர் ராமகிருஷ்ணன் சார். ஸோ இந்த மாதிரி படத்தோட டோட்டல் குரூப் பார்த்தீங்கன்னா ஆர்ட் டைரக்டர் சந்தானம். ஸோ அண்ட் மை காஸ்ட் அண்ட் குரூப். ஸோ இந்த படம் டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும். ஆல்மோஸ்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மற்ற படங்கள்லேருந்து உங்களுக்கு ஜானராக வந்து கட்டாயம் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும். அண்ட் எம்ஜிஆரோட டெத் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் மேஜர் ரோல் இன் திஸ் ஃபிலிம். இந்த படத்துக்கு இப்போ எல்லோரும் சாங் பார்த்துட்டு ஒரு விஷயம் கேட்டாங்க, என்னோட ப்ரீவியஸ் ஃபிலிமுக்கு எதுக்கும் பயங்கர வித்தியாசமாக இருக்குன்னு. ஸோ இந்த படத்துக்காக ஒரு 17 kgs ஐ ஜஸ்ட் புட் ஆன் த வெயிட். அந்த ஒரு மெச்சூர்டான லுக்குக்காக அண்ட் 3 months ஒர்க் ஷாப் பண்ணியிருக்கோம். அண்ட் சாங்கோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்ச் ஓவர்ஸ் இருக்குது. 6 months வந்து கிருஷ்ணா சார் சாங்கோட லொக்கேஷனுக்காகவே ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ எங்கள் ஆல் டைம் ஃபேவரேட் வந்து ஃபஸ்ட்டு தாமிரபரணி சாங் வந்து, தென் இஞ்சாதே, அதுக்கப்புறமா இவன் யாரோ, அண்ட் த ஃபோக் நம்பர் இஸ் ஆங்கிற ஊங்குறன்னு ஒரு சாங் வந்து இட்ஸ் ரொம்ப ஹாண்டிங்கான ஒரு ஃபோக்காக இருக்கும். ஸோ எல்லாமே ஒரு வித்தியாசமான ஒரு பேக்ட்ராப்பில் இருக்கும். அந்த இஞ்சாதே சாங்காக வந்து ஒரு 15,000 விளக்கு வந்து நிஜமாகவே எல்லாரும் ஏற்றுனது. அண்ட் படத்தோட அந்த இஞ்சாதே சாங்கில் நிறைய ஒரு சின்ன ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக கிருஷ்ணா சார் பண்ணியிருக்காரு. ஸோ நோபல் மாஸ்டர் தான் ரெண்டையும் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. ஓகே, படம் பார்த்துறீங்களா சார்? பார்த்தேங்க. படம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. ஆக்சுவலாக நான் ஏன் படம் பார்க்க வந்தேன்னா, சில்லுன்னு ஒரு காதல் படம் வந்து இல்லையா, அந்த டைரக்டருடைய படம்ன்றதுனால நான் அதை சரி பார்க்கலான்னு வந்தேன். ஆனால் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, ஆக்சுவலாக சில்லுன்னு ஒரு காதல் வந்து லவ் பேஸ் பண்ணியிருக்கோம் சிட்டியில். ஆமாம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆக்ஷன், பயங்கர எமோஷ்னலாக இருந்தது, பயங்கர ஆக்ஷனாக இருந்தது. ஸோ எனக்கு என்னுடைய ஃபீல் என்னென்னா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு கதை அம்சம் கொண்ட படத்தை பார்த்த ஒரு திருப்தி கிடச்சிருக்கு எனக்கு. ஓகே, இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்காங்க? அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ஆரின்றவர் தான் இது இல்லையா ஹீரோ, ஒரு புதுமுகம் நடித்த மாதிரி எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி மாலை பொழுதின் மயக்கத்திலே, ரெட்டை சுழி போன்ற படம் நடிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ அவரோட நடிப்பு இந்த படத்தில் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆக்சுவலாக இந்த படத்தில் ஃபுல்லாகவே வந்து ஒரு சிட்டி சப்ஜெக்டாக ரொம்ப ஒரு யூத்தாக வந்திருப்பாரு. இந்த படத்தில் வந்து கெட்டப்லாம் வந்து வேற மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காரு. எப்படி இருக்கு? ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு என்னென்னா ஒரு புது முகம் நடித்த மாதிரி தெரியல. ஏதோ ஒரு 10 படம் ஒர்க் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட், அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் வந்து இவர் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை அவர் கரெக்டாக 100% அவர் திருப்தி படுத்தியிருக்கார். நல்லா இருக்கு, ஆக்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு. ஆமாம், அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல குடும்ப அம்சம் நிறைந்த ஒரு முகம் இருக்குது. நல்லா வருவாங்க, 2 பேருமே நல்லா வருவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நல்லா ஆக்சுவலாக ஒரு என்னது தேட்டருக்கு வந்து ஒரு 2.5 hour செலவு பண்ணோன்ற அந்த கஷ்டம் தெரியல இந்த படத்தை பார்த்ததில். அந்த அளவுக்கு திருப்தியாக இருந்தது. எனக்கு மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே திருப்தியாக இருக்காங்க.
நெடுஞ்சாலை இந்த படத்தில் ஆரிக்கு ஜோடி நடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வேதா நாயர். தமிழில் இதுதான் முதல் படம் மாதிரி தெரியுங்க, ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. ஓகே, இந்த படத்தை பற்றி இந்த படத்தோட ஆக்ட்ரஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். I'm really happy because I'm a part of this very big team. ஸோ என்னோட முதல் படம் இதிலே ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். என்னோட கேரக்டரோட பேர் மங்கா. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் தான் இல்லை. ஸோ முதல் படமே இப்படி அமைஞ்சது ஐ திங்க் இட்ஸ் காட்ஸ் கிரேஸ். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா பேர் சொல்கிற மாதிரியே நெடுஞ்சாலை அந்த ஹைவேல நடக்கிற ஒரு சப்ஜெக்ட் தான் இதுவும். படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்துட்டு சத்யா சார் தான். ஐ திங்க் எல்லா சாங்ஸுமே எல்லா ஏஜ் குரூப்பையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒரு நல்ல ஒரு லல்லபாய் இருக்குது இதில். என்னோட ஃபேவரட் கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போதே அப்போலேருந்து இப்போ வரைக்கும் கேட்டுகிட்டே இருக்கணும்னு தோன்ற ஒரு சாங் வந்துட்டு. இந்த படத்தோட ஹீரோவாக நடிச்சிருக்கிறது ஆரி. இது என்னோட முதல் படம். ஸோ முதல் படம் வரும்போது ஐ வாஸ் ரியலி டென்ஸ் ஹவு த செட் இஸ் கோயிங் டு பி. பட் டு டெல் அபவுட் ஆரி, ஹி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் வெரி ஹெல்ப்ஃபுல். மற்றெல்லாம் ஐ கான்ட் டிஸ்க்ளோஸ் இட். நீங்கள் போய் தியேட்டரில் போய் பாருங்கள். நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கும் படம். ஆடியன்ஸ் எல்லாரும் கிளம்பிட்டாங்க, நானும் கிளம்பிட டைம் வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம ஷோவில் நெடுஞ்சாலை படத்தோட ரிவ்யூஸ்லாம் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். அடுத்த வாரம் வேறொரு புது படத்தோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களோட ஃபேவரட்டான ஷோஸ்க்கு நீங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. www.facebook.com/peppersTV உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கொடுங்க. ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் கிரெகரி சைனிங் ஆஃப்.